ஹாய் நண்பா, டிசிஎஸ் அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருந்து மீண்டும் ஒரு புதிய வகையான வேலைவாய்ப்பு, ஒரு புதிய ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோங்க, அதுவும் ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? எந்த கம்பெனில இருந்துமே உங்களுக்கு ரிப்ளை எதுவுமே வராமல் இருக்குதா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணுறேன். ₹1 கூட செலவில்லாமல் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக ஜாப் எடுக்க முடியும். அதாவது இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ங்க. தினம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து 100+ கம்பெனிஸ்ல இருந்து ஆட்களை எடுத்துகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான நண்பர்கள் 200+ கம்பெனிஸ்ல ஜாபுக்கு பிளேஸ் ஆகி வேலைக்கும் போயாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. எல்லாமே டாப் கம்பெனிஸ் தான். டசாபே, பேடிஎம், மீசோ இந்த மாதிரி எல்லாமே டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான். அப்படி இது என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நெக்ஸ்ட் லெவல். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணுங்க. டைரக்டா கூகுள் பிளே ஸ்டோர் மூலமா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதையெல்லாம் இன்புட் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். தெளிவா எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துட்டு உங்களுக்கான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல நீங்க 1 or 2 கம்பெனிஸ்க்கு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஏஐ மூலமா உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ்க்கு உங்களுடைய ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்ல, கம்பெனியோட ரெக்ரூட்டர்ஸ் எப்ப கடைசியா ஆன்லைன்ல இருந்தாங்க அண்ட் நீங்க அவங்க கிட்ட டைரக்டா சாட் கூட பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்றேன், இந்த ஒரு ஆப் மூலமா நீங்க ஜாபுக்கு போறது 10 மடங்கு சான்ஸ் அதிகமாயிருது. ரொம்ப சுலபமா நீங்க ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு கம்பெனிஸ்ல இருந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. லைக் கோடிங்ஸா இருக்கட்டும், நான் கோடிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம மொபைல்ல நிறைய அன்வான்டட் ஆப்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா எல்லாருடைய மொபைல்லையுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னா அது இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப் தான். இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. யூ கேன் கிவ் குட் நியூஸ் டு அதர்ஸ். டிசிஎஸ் உடைய ஒரு அஃபிஷியல் கரியர் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தற்பொழுது டிசிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைவ்ல தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் உங்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகுது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்க்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கான டேட் ஜூன் மாதம் 17ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்காதுங்க. இன் சென்டர், அதாவது தமிழகம் முழுவதும் ஆஃப்லைன் சென்டர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 38 மாவட்டங்கள் வரையாக நிறைய இடங்கள்ல உங்களுக்கான சென்டர் இருக்கும். அந்த சென்டர் போய் தான் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் கிளியராக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் எம்பிஏ ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்க்கு 2023-24 பாஸ்ட் அவுட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல பிபிஎஸ் ஹையரிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஎஸ் என்கியூடி இருக்கு. அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 இயர்ஸ் ஃபுல் டைமாக நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தாலோ இல்லைனா எம்எம்எஸ் இல்லைனா பிஜிடி பிஏ இல்லைனா பிஜிடிஎம் கோர்ஸ் முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டிசிப்ளின் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ஆப்ரேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அண்ட் தென் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைனா அது ரிலேட்டடான டிசிப்ளினில் நீங்கள் 2 இயர்ஸ் இந்த ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி ப்ளஸ் இந்த ஒரு பிஜி டிகிரி. ஓகேங்களா? ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஜாபுக்கு டிசிஎஸ் உடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன் சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வரையாக ஆஃப்லைன் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. அந்த சென்டரில் தான் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு அப்ளிகேஷன் எண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ டேட் தான் இன்னும் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிலே பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் இப்போவே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சென்டர் நீங்கள் பக்கத்துலேயே சூஸ் பண்ணிக்கலாம். டிலே பண்ணி அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் தள்ளி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஃபர்தர் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் பிஜி டிகிரி படிச்சிருப்பீங்க. உங்களுடைய 10th 12th டிப்ளமோவில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும்.
அண்ட் தென் உங்களுக்கு வந்து அரியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, பிஜி டிகிரிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப் இருக்கக்கூடாது, எஜுகேஷன் கேப் வந்து இருக்கக்கூடாது. கோர்ஸ் டைப் வந்து ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைமாக இல்லைனா கரஸ்பாண்டன்ஸாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு இந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் வேலை வாய்ப்பு தான். சரிங்களா, என்ட்ரி லெவல் வேலை வாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 2 இயர்ஸை தாண்டி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஒரு ஆஃப் கேம்பஸ் ஹையரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் ஐடி கேட்டகரியில் தான் இருக்கும். வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, பிஸ்னஸ் ஆப்டிடியூட்டில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் ஒரு 90 நிமிடங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 செக்ஷனில் நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் உடைய ION சென்டர், அதுதான் நான் சொல்லியிருப்பேன், தமிழகம் முழுவதும் ஆஃப்லைன் சென்டர் இருக்கும், அங்கே போய் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதற்கான ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு டேப் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா IT அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். அந்த இமெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்காக கெட் OTP கொடுங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு OTP வரும், அது மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஆல்ரெடி உங்ககிட்ட TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற டேப் இருக்கும், இதை கொடுத்து இமெயில் ஐடி கேப்சா வேல்யூ கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிரும், அதில் அப்ளை ஃபார் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் லெவல் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் நிறைய மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.